வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 2 இன்னைக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த நாள், காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள். நாம் இப்போது மகாத்மா காந்தியடிகளை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். மகாத்மா காந்தி 1893 வருஷம் தென்னாப்பிரிக்காவுக்கு வழக்கறிஞர் பணிக்காக ரயிலில் பயணம் செய்யும்போது முதல் வகுப்பு பெட்டியில் அவர் உட்காந்து போயிட்டுருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் கருப்பர் இனத்தைச் சேர்ந்த இந்தியராக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இதில் முதல் வகுப்பில் வரலாம், இதில் வரக்கூடாது, நீங்கள் உடனே கீழே இறங்கிடுங்க, இல்லை வேறு பெட்டிக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னோடய முதல் வகுப்பு டிக்கெட் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் எதுக்காக மாறணும், இந்த ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் என்னை கீழே இறங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வலுக்கட்டாயமாக கீழே வெளியே தள்ளி விட்டு அவரோட லக்கேஜெலாம் தூக்கி வெளியில் போட்டுறாங்க. இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவர் ஒரு கம்பெனியினுடைய வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்கா போயிருந்தாங்க. அங்கே போய் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே பெருசாக இவருக்கு சப்போர்ட் பண்ணலை. இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் இல்லை, இதை மாற்றணும்னு சொல்லி ஒரு தனி மனிதராக அங்கே போராட்டத்தில் இறங்குறாங்க. போலீஸ்காரங்க அடித்தாலும் அவரை ஜெயிலில் தூக்கி போட்டாலுமே அவர் தன்னுடைய கொள்கையில் மாறலை. இவருடைய இந்த ஒரு அகிம்சையான போராட்டத்தை பார்த்து நிறைய பேர் அவரோட சேர்ந்துக்கிறாங்க. அந்த அகிம்சைக்கு முதல் வெற்றி தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு கிடைச்சது. அடுத்து மகாத்மா காந்தியை நம்ம சட்டை இல்லாமல் தான் பெரும்பாலும் பார்த்துருக்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தமிழ்நாட்டில் மதுரைக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்குறாரு. நிறைய பேர் அரை ஆடை தான் அணிஞ்சிருக்கிறாங்க. உடுத்துவதற்கு சரியான துணி இல்லை, பெண்களுக்கு மாற்றுவதற்கு நல்ல ஒரு உடை இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மனம் ரொம்ப கலங்கி போய், அன்று முதல் அவர் போட்டிருந்த கோட்டு, தலைப்பாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு, என்றைக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ, எல்லாருக்கும் நல்ல துணி கிடைக்குதோ, அப்போ தான் நானும் நல்ல ஒரு துணி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் பகட்டான உடையையும் அவர் தூக்கி எறிஞ்சிடுறாரு. அன்று முதல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அரை ஆடை மனிதராகவே இருந்தார். மூன்றாவதா, மகாத்மா காந்தி கல்கத்தாவில் நடத்தின அந்த உண்ணாவிரத போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. இந்து முஸ்லீம் சண்டையினால் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. இது எப்படி நிப்பாட்டுறதுன்னு யாருக்குமே தெரியல. நான் மகாத்மா காந்தி நடத்தின அந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தினால அந்த கலவரம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. யுஎன்ஓ மகாத்மா காந்திக்காக அவருடைய பிறந்த நாளை உலக அகிம்சை தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய ஒரு தலைவர் மட்டுமல்ல, உலக நாடுகளுக்குமே அவருடைய அகிம்சை கருத்துக்களும் சத்தியாகிரகமும் முன்னோடியாக இருந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அவருடைய அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய தெருக்கள் அவருடைய பெயர்களில் இன்னமும் இருக்குது. லண்டனில் அவருடைய சிலை இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இப்படி நிறைய இடங்கள் அவருடைய சிலையை வச்சுருக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா, பராக் ஒபாமா மகாத்மா காந்தியடிகளை தன்னுடைய குருவாக சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் தள்ளிவிடப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு மியூசியம் வச்சு நினைவகமாக பாதுகாத்துட்டு வர்றாங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.